அக்டோபர் 2ஆம் தேதி மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை எழுச்சி தமிழ் அவர்கள் கள்ளக்குறிச்சியிலே நடத்துவதற்கு திட்டமிட்டு இன்றைய தினம் அதற்கான கருப்பொருளை விளக்குவதற்காகவும் மாநாட்டை வெற்றி பெற செய்வதற்கான ஒரு ஆயத்த பணி கூட்டமாகவும் இந்த கூட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆளுமை மிக்க தோழர் மாவட்ட செயலாளர் வளர்மதி அவர்களே, இந்நிகழ்வில் மேலிட பொறுப்பாளராக என்னோடு இணைந்து பயணிக்கக்கூடிய கள போராளி என்று உங்களால் அழைக்கப்பட்ட அதே சொல்லி நானும் அழைக்கின்றேன், கள போராளி பாவலன் அவர்களே, தோழர் ரூபாவதி அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் வழக்கறிஞர் நாகராசன் அவர்களே, தோழர் சுப்பிரமணியம் அவர்களே, தோழர் சின்னப்பையன் அவர்களே, ரமேஷ் அவர்களே, மாவட்ட பொறுப்பாளர்கள் தோழர் ஜெயமூர்த்தி அவர்களே, ரஜினிகாந்த் அவர்களே, முருகன் அவர்களே, சிற்றரசன் அவர்களே, மாவட்ட அமைப்பாளர்கள் தோழர் சங்கர் அவர்களே, செல்வமணி அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, ராஜீவ்காந்தி அவர்களே, பாண்டியன் அவர்களே, கோபி அவர்களே, சிவா அவர்களே, ஆனந்த் பாபு அவர்களே, இந்நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, எழுச்சி தமிழரின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த மாநாட்டுக்கான தொடக்க புள்ளியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையகமான அம்பேத்கர் திடலில் செய்தியாளர்கள் சந்திப்பு என்ற புள்ளியிலிருந்து இந்த மாநாட்டிற்கான பணியை தொடங்கி வைத்தார்கள். அப்படி மாநாட்டிற்கான பணியை தொடங்குகின்ற பொழுது மது மற்றும் போதை பொருட்கள் ஒழிப்பில் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் பங்களிப்பல்ல, விடுதலை சிறுத்தைகள் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டில் சாதிய மதவாத சக்திகளை தவிர்த்து அனைத்து ஜனநாயக சக்திகளையும் வரவேற்போம் என்ற கூட்டணி என்கின்ற ஒற்றை சொல்லுக்குள் கட்டுப்படாமல் மக்கள் நலன் என்ற பொது சொல்லில் இருந்து ஒரு வார்த்தையை அறிவித்தார் நமது எழுச்சி தமிழர் அவர்கள். அப்படி அறிவிக்கின்ற பொழுது தோழர் பாஸ்கரன் அவர்கள் சொன்னதை போல அதிமுகவும் பங்கேற்கலாம் என்கின்ற ஒரு வார்த்தையை செய்தியாளர்களின் கேள்விக்கேற்ப எழுச்சி தமிழர் அவர்கள் பதிலளித்தார். நேற்று மதியம் பதிலளிக்கப்பட்டது. இப்பொழுது வரை எல்லா சேனல்களிலும் எல்லா பத்திரிகைகளிலும் எழுச்சி தமிழர் கூட்டணி மாறுகிறாரா, அதிமுகவுக்கு தாவுகிறாரா, திமுகவுக்கு செக் வைக்கின்றாரா, இப்படி பல்வேறு தலைப்புகளில் பரபரப்பை தமிழ்நாட்டு அரசியல் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. திமுக ஆளுங்கட்சியாக இருக்கலாம், அதிமுக எதிர்கட்சியாக இருக்கலாம், பாஜக தேசிய கட்சியாக இருக்கலாம், இத்தனை கட்சிகள் இருந்தாலும் எழுச்சி தமிழர் சொன்ன ஒரு வார்த்தையில் தமிழ்நாட்டு அரசியலே பரபரத்துக் கொண்டிருக்கின்றது சொன்னால் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்றோம் என்பதற்கான உதாரணம் தான் இன்றைக்கு இந்த பரபரப்பிற்கான காரணம். 2021 சட்டமன்ற தேர்தலிலும் சரி, அண்மையில் நடந்த 24 நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி,
விடுதலை சிறுத்தை யாரோடு கூட்டணி சேர்கின்றது, யாரிடம் சேராது என்பதற்கு ஒரு விவாதம் நடத்தப்பட்டது. ஏனென்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் எந்த கூட்டணியில் இருக்கின்றதோ அந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணி என்பதை நாம் தீர்மானித்திருக்கின்றோம். அப்படி தீர்மானித்ததன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக நீதி ஆட்சி அமைவதற்கு விடுதலை சிறுத்தைகள் செலுத்திய பங்களிப்பை யார் ஒத்துக்கொள்கின்றார்களோ இல்லையோ, திமுக ஆட்சி கட்டியில் அமர்ந்ததற்கு விடுதலை சிறுத்தைகள் வாக்கு சதவீதமும் ஒரு பங்கு என்பதை யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ இல்லையோ, தமிழ்நாட்டு அரசியலின் வரலாற்று என்றைக்கும் அந்த காரியத்தை மறந்துவிடாது. அப்படிதான் தமிழ்நாட்டு அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் கால் பதித்திருக்கின்றன. இன்றைய தினம் மது மற்றும் போதை ஒழிப்பு பற்றி தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு ஒரு பரபரப்பான விவாதத்தையும் ஒரு விழிப்புணர்வையும் விடுதலை சிறுத்தைகள் நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய சூழ்நிலையில் இதை பற்றி பேசுவதற்கு என்ன தேவை இருக்கின்றது? எத்தனையோ பரபரப்பான விஷயங்கள் தமிழ்நாட்டு அரசியலும் தேசிய அரசியலும் இருக்கின்ற பொழுது விடுதலை சிறுத்தைகள் மட்டும் ஏன் மதுவை ஒழிக்க வேண்டும் என்கின்ற புள்ளியில் இருக்கின்றது. இதை நீங்க விளக்குவதுதான் இந்த மாநாட்டின் நோக்கம். மாநாட்டிற்கு அணி திரளுவது மட்டும் நோக்கம் அல்ல. இந்த மைய பொருளை வைத்து மாநாட்டிற்கு எல்லோரும் வருவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. எல்லோரும் வருவதும் சாத்தியக்கூறு கிடையாது. ஏனென்றால் இந்த சமூகம் என்பது சாதிய கட்டமைப்பால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகம். விடுதலை சிறுத்தையின் கோரிக்கையை ஏற்று அத்தனை பேரும் அணி திரண்டு விடுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கின்றதால், விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டுக்கு திரளலாம். விடுதலை சிறுத்தை அல்லாதவர்களை மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் நம்முடைய அடிப்படை பணியாக இருக்க வேண்டும். அதை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் இன்னொரு புள்ளி. 2006 முதல் 2024 வரை தமிழ்நாட்டிலேயே ஏறக்குறைய 1600 பேர் கள்ளச்சாராயத்தினால் பலியாயிருக்கின்றனர். என்னை பொறுத்தவரை இதை 1600 பேர் விஷ சாராயம் குடித்து மாண்டு போனார்கள் என்று சொல்வதை விட 1600 பெண்கள் தாலியை அறுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. 1600 பெண்கள் பூவையும் பொட்டையும் இழந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் சொல்கின்றார், ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால், ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் எதை அளவுகோலாக கொண்டு நாம் மதிப்பிடுவது என்று ஒரு கேள்வி எழுகின்றது. அப்பொழுதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கின்றார், பெண்களின் முன்னேற்றம் வைத்துதான், பெண்கள் முன்னேறினால்தான் ஒரு நாட்டின் முன்னேற்றம் இருக்கும் என்று சொல்கின்றார். ஆக பெண்களின் முன்னேற்றத்தை தவிர்த்துவிட்டு ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை அளவிட முடியாது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கின்றார். ஆக பெண்கள் பூவையும் பொட்டி இழப்பது அல்லது கணவனை இழந்த பிறகு வீட்டில் உள்ள வருமானத்திற்கு வழி இல்லாமல் அவர்கள் வறுமைக்குள் தள்ளுவது இதை காட்டும். எப்படி ஒரு பெண் அவதிப்படுகின்ற பொழுது அந்த குடும்பம் அமைதியாக இருக்கும், ஒரு பெண் வருமானமின்றி அவஸ்தைப்படுகின்ற பொழுது அந்த குடும்பம் இப்படி அடுத்த கட்ட நிலைக்கு மாறும், என்ன பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். ஆக ஒரு குடும்பம் என்பது ஒரு நபர்களின் கூட்டுத்தொகை தான் குடும்பம். குடும்பத்தின் கூட்டுத்தொகை தான் ஒரு தெரு, தெருக்களின் கூட்டுத்தொகை தான் ஒரு கிராமம், கிராமங்களின் கூட்டுத்தொகை தான் ஒரு தாலுகா, மாவட்டம். ஆக ஒரு நாடு என்பது குடும்பத்தில் இருந்து தான் தொடங்குகின்றது. ஆக குடும்பத்தை நீங்கள் அமைதியாக வைத்துக் கொள்ளாமல், ஒரு குடும்பத்தை வளப்படுத்தாமல் ஒரு நாட்டை எப்படி வளப்படுத்த முடியும்? இந்த அக்கறை யாருக்கு இருந்ததோ இல்லையோ, விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த அக்கறை இருக்கின்றது. அதனால்தான் எத்தனை அரசியல்கள் விவாதிக்கப்பட்டாலும் பெண்களின் முன்னேற்றத்திலையும் ஒரு நாட்டின் நலனிலையும் அக்கறை கொண்டு இந்த நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பல பேர் கேட்கின்றார்கள், எனது காந்தியடிகளின் பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் மாநாடா? காந்தியடிகளுக்கும் அம்பேத்கர் காந்திகளை எதிர்த்துதான் அரசியல் செய்தார். தீண்டப்படாதவர்கள் காங்கிரசிடமும் காந்தியிடமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நூலே எழுதினார். தாழ்த்தப்பட்ட மக்கள் தனி இடஒதுக்கீடுக்காக போராடுகின்ற பொழுது, தனி வாக்காளர் தொகுதிக்காக போராடுகின்ற பொழுது அந்த முறையை ஒழித்து கட்டியதில், இன்றைக்கு இருக்கக்கூடிய தனி தொகுதி முறையாக அது மாறியதில், எரவாட சரியில் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தவர் காந்தியடிகள். காந்தியடியின் பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டை நடத்துவது சரியா என்று பல அறிவு ஜீவிகள் கொந்தளிக்கின்றார். எப்படி
எழுச்சி தமிழர் அவர்கள் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு பற்றி பேசிய பொழுது இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலே விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராகவும் எழுச்சி தமிழருக்கு எதிராகவும் எப்படி திசை திருப்பப்படுகின்றதோ அதே போன்றுதான் இன்றைய தினத்திலும் அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் மாநாடு நடத்த வேண்டிய தேவை என்ன? அப்ப தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு காந்தி செய்த துரோகத்தை விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொள்கிறதா? அல்லது காந்தியை இனி தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவராக விடுதலை சிறுத்தைகள் பிரகடனம் செய்கிறதா? இப்படி அறிவி ஜீவிகள் அல்ல, அறிவி வீங்கிகள் எல்லாம் விடுதலை சிறுத்தை கேள்வி கேட்கின்றார்கள். நான் ஒன்று சொல்கின்றேன், எழுச்சி தமிழரின் அரசியலை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு இன்னும் 50 ஆண்டு காலம் ஆனாலும் எழுச்சி தமிழரின் அரசியலை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவ்வளவு ஆழமான அரசியல் தளத்தை கொண்டவர் தான் எழுச்சி தமிழர் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கரிடமிருந்து அரசியலை பயின்றவர் தான் எழுச்சி தமிழர் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கின்றார் ஒரு இடத்தில், தொடக்கத்தில் நமக்கெல்லாம் வாக்குரிமை கிடையாது, நாமெல்லாம் ஓட்டு போட முடியாது, ஓட்டு போடவே முடியாது என்று சொன்னால் தேர்தலில் போட்டியிட முடியாது. இப்படி இருந்த சமூகம் தான் இந்த தாழ்த்தப்பட்ட சமூகம். இன்றைக்கு நாம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நம்முடைய உரிமை குரல் ஒலிக்கிறது என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கரின் உழைப்பு என்பதனை நாம் மறுத்துவிடக் கூடாது. அப்படி தொடக்க காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்ட பொழுது, ஓட்டு போடுவதற்கு நீங்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று இந்த நாடே புறக்கணித்த பொழுது அம்பேத்கர் கேட்டார், நான் உனக்கு ஓட்டு போடுவதற்கு உரிமை கிடையாது, ஆனால் நீ எம்எல்ஏ மாறுவாய், நீ எம்பியாக மாறுவாய், நீ என்னை ஆட்சி செய்வதற்கு மட்டும் வருவாயா என்று கேட்டுவிட்டு அம்பேத்கர் சொல்கின்றார், உன்னை தேர்ந்தெடுப்பதற்கு உரிமை எனக்கில்லை என்று சொன்னால் என்னை ஆளுவதற்கான உரிமையை உனக்கு யார் தந்தார் என்று கேட்டார். இங்குதான் சமத்துவம் என்கின்ற புள்ளியில் 2 மனிதர்களுக்கு இடையான உரையாடல் தொடங்குகின்றது. ஆக சமத்துவம் என்பது என்ன என்று சொன்னால், நான் வாக்களித்து நீ தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீ என்னை ஆளுவதற்கு உரிமை உண்டு என்கின்ற புள்ளியை, என்கின்ற அதிர்வை இந்தியாவில் உருவாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த கேள்விக்கு பிறகுதான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வாக்குரிமை என்ற சொல்லே பிறந்தது. இப்படி சமரசம் இல்லாமல் ஒரு அரசியலை கற்றுத்தந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த புள்ளியிலிருந்து தன் பயணத்தை தொடங்கியவர்தான் எழுச்சி தமிழர் அவர்கள். அப்படி எழுச்சி தமிழ் தொடங்கிய பயணம்தான் இன்றைக்கு இவ்வளவு வீரியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனால்தான் நான் எழுதிய ஒரு கவிதை, எல்லா கொடிகளும் காற்றில் பறக்கும், சிறுத்தைகளின் கொடி மட்டுமே காற்றையே பிளக்கும் என்று எழுதினேன். ஆக மற்ற கொடிகள் போல் காற்றில் பறக்கக்கூடிய கொடி அல்ல விடுதலை சிறுத்தைகளின் கொடி, இது காற்றையே பிளக்கும் என்று எழுதினேன். கொடியே காற்றை பிளக்கும் என்று சொன்னால் எழுச்சி தமிழின் வார்த்தை தமிழ்நாட்டையே என்ன செய்யும் என்று கடந்த கால அரசியல்கள் நமக்கு நினைவூட்டுகின்றது. ஆக அம்பேத்கர் அவர்கள் காந்தியிடமுக்கும் இடையான உரையாடல் அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் அக்டோபர் 2 நாம் மாநாடு நடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது சொன்னால், அம்பேத்கர் முரண்பாடுகள் ஒருபுறம் இருந்தாலும் எழுச்சி தமிழர் அவர்கள் நம்மிடம் சொல்லிய வார்த்தை, காந்தியிடம் எதிர்க்க வேண்டிய புள்ளியில் எதிர்ப்போம், நாட்டு நலனில் இணைக்க வேண்டிய புள்ளியில் இணைப்போம் என்ற புதிய யுக்தியை கற்றுக் கொடுத்திருக்கின்றார் எழுச்சி தமிழர் அவர்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையின் பொருள் என்னவென்று சொன்னால், 1930 சுதந்திர இந்தியாவுக்கு முன்பு தமிழ்நாடு முழுக்க சாராய கடை, கள்ளுக்கடை என்று தாராளமாக வீதிக்கு வீதி திறந்திருந்தன. அப்பொழுது 1930 சுதந்திர இந்தியாவிற்கு முன்பு தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை, சாராயக்கடை போன்றவர்களை மூட வேண்டும் என்று கடுமையாக தேசிய அளவில் போராடியவர் காந்தியடிகள் அவர். அப்படி 1930 காந்தியடிகள் முன்வைத்த அந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாட்டில் இருந்த 9000 சாராய கடைகளில் 6000 கடையை மூடிய பொறுப்பு காந்தியடிகளால் தான் நிகழ்ந்தது. அப்படி 9000 கடைகளில் 6000 கடையை மூடியதோடு மட்டுமல்லாமல் தேசிய அளவில் மது ஒழிப்பிற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தவர் காந்தியடிகள். ஆகவே தான் காந்தியடிகளின் அந்த மது ஒழிப்பு என்ற புள்ளி சுதந்திர இந்தியாவுக்கு முன்பாக 1930 தொடங்கிய அவரது போராட்ட உணர்வு ஆகியவற்றை உள்வாங்கிதான் அந்த புள்ளியில் மட்டும் விடுதலை சிறுத்தைகள் இணங்கி செல்கின்றது. இன்னும் சொல்ல போனால் 1930
காந்தியடிகளின் போராட்டத்தினால் 6000 சாராய கடைகள் எப்படி மூடப்பட்டதோ அதன் தொடர்ச்சியாகத்தான் 1937 தமிழ்நாட்டில் மதுவிலக்கு சட்டம் என்ற ஒரு சட்டமே உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் சுதந்திர இந்தியாவுக்கு முன்பு. ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் மது ஒழிப்புக்காக போராடுவது முதல் முயற்சி அல்ல. ஆக விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்துதான் இங்கு மதுவிலக்கை அமல்படுத்த போவதில்லை. நாம் சொல்வதெல்லாம் என்னவென்று சொன்னால் 1937 தமிழ்நாட்டில் ஒரு சட்டமே இருக்கின்றது, மதுவிலக்கு சட்டம் என்று. இது 37 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகின்ற பொழுது ஒரு நாடு வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன கூறுகள் தேவை என்று வரிசைப்படுத்துகின்றார். அப்படி வரிசைப்படுத்துகின்ற பொழுது அரசியல் உறுப்பு 47 ஒரு தேசத்தில் மது ஒழிக்கப்படாமல், மதுவிலக்கு கொள்கை ஏற்றப்படாமல் ஒரு தேசம் நலனை நோக்கி நகர முடியாது என்பதை இந்த தேசத்திற்கு அறிவிப்பு செய்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இது மட்டுமா? இன்றைக்கு திருக்குறள் இருக்கின்றது. திருக்குறளில் எத்தனையோ அதிகாரங்கள் இருக்கின்றது. ஒரு அதிகாரம் கல்லுண்ணாமை என்கின்ற அதிகாரம் இருக்கின்றது. அப்ப நம்முடைய தமிழ் பாரம்பரியம் என்னவாக இருந்திருக்கின்றது? கல்லுண்ணாமை என்பது நாம் முதல் முறையாக அறிவிக்கவில்லை, திருவள்ளுவர் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். திருவள்ளுவர் மட்டுமா சொல்லிக் கொடுத்த? புத்தர் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். புத்தர் என்ன சொல்கின்றார்? அவர் பஞ்சசீல கொள்கையில் என்ன வருகின்றது? திருடாமை, மது அருந்தாமை என்பது ஒரு கொள்கை. ஆக புத்தரின் கோட்பாட்டின் வழி நாம் இயங்குகின்றோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனென்று சொன்னால் முன்னோடிகளின் கருத்தை உள்வாங்கி இன்றைக்கு நிகழ்காலத்தில் போராடக்கூடிய ஒரு தலைவராக எழுச்சி தமிழர் இருப்பதன் காரணமாகத்தான் இத்தனை தலைவர்களையும் உள்வாங்கி நாம் இந்த போராட்டத்தை, இந்த மாநாட்டை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக மது ஒழிப்பு மாநாடு என்பது விடுதலை சிறுத்தைகள் இப்பொழுது மட்டும் நடத்துவது இது முதன்முறை மாநாடு அல்ல. தோழர்களுக்கு தெரிந்திருக்குமா தெரிந்திருக்கவில்லையா என்று தெரியவில்லை. 2015 திருச்சியில மது ஒழிப்பு மகளிர் மாநாடு என்று ஒரு மாநாட்டை ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்டுவிட்டது. விடுதலை சிறுத்தைகள் வரலாற்றில் 2003 தான் தோழர்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். விடுதலை சிறுத்தைகள் வரலாற்றில் முதல் மாநாடு என்று நாம் நடத்தியிருக்கின்றோம் என்று சொன்னால் அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிரான மண்டல மாநாடு என்று 2003 நடத்தினோம். அதன் பிறகு விமர்சையாக பிரம்மாண்டமாக நாம் நடத்திய மாநாடு தான் இந்துத்துவா திணிப்பு எதிர்ப்பு மாநாடு சேலத்திலே நாம் நடத்தினோம். இப்படி எத்தனையோ மாநாடுகளை நாம் நடத்தியிருந்தாலும் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு கருப்பொருளை உள்வாங்கினார் என்றால் அடுத்த முறை அதே கருப்பொருளை திருப்பி பேச மாட்டார். ஒரு மாநாட்டை அறிவிக்கின்றார் என்று சொன்னால் அடுத்த முறை அதே மாநாட்டை திருப்பி அறிவிக்க மாட்டார். அப்படி கருத்திலும் கருப்பொருளிலும் தெளிவு பெற்ற எழுச்சி தமிழர் அவர்கள் 2015 அறிவித்த ஒரு மாநாட்டை மீண்டும் 2024 அறிவிக்க வேண்டிய தேவை என்ன? இந்த புள்ளியை நாம் உற்று கவனிக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் 35 ஆண்டுகால அரசியல் வரலாற்றிலேயே ஒரே தலைப்பில் மீண்டும் ஒரு மாநாடு நடத்தப்படுகின்றது என்று சொன்னால் அது ஒரு மது ஒழிப்பு மகளிர் மாநாடு மட்டும்தான். என்ன தேவை? திருவாரூரிலிருந்து ஒரு தோழர் தலைமையகத்தில் என்ன சந்திக்க வருகிறார். யதார்த்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது தோழர் சொல்கின்றார், எங்கள் ஊரில் ஆண்களும் பெண்களும், ஏன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கணவனும் மனைவியும் சேர்ந்து குடிக்கக்கூடிய பழக்கத்தை சேர்த்திருக்கின்றார்கள், அதுக்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் என்கிற ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டார். இது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான நிகழ்வு! நாட்டின் ஆபத்து எங்கே நெருங்கிக் கொண்டிருக்கின்றதை நாம் உணரக்கூடிய ஒரு செய்தி அது. அதுக்கு அந்த தோழர் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், கணவனும் வயல்வெளிக்கு வேலைக்கு போகிறான், மனைவியும் வயல்வெளிக்கு வேலைக்கு போகின்றார். 2 பேருமே மாலை வீடு திரும்புகிறார்கள். கணவன் மட்டும் ஒரு கோட்டரை வாங்கிட்டு வந்து திறந்து வச்சு அவன் குடிக்கிறான். உடனே மனைவி கேட்கிறாங்க, இப்ப நீனும் வயல்ல தான் வேலை செஞ்ச, நானும் வயல்ல செஞ்சல, உனக்கு உடம்பு வலி வரும்போது எனக்கு வராதா? அப்போ நீ மட்டும் குடிச்சிட்டு வர்றதுனால போதை உடைக்கிறது, நீ வந்து அந்த உடம்பு வலியை தீர்த்துக்கிற, மறுநாள் நீ ஃப்ரீ ஆயிடுற, நான் என்ன செய்வது என்று இவர்களுக்குள்ளேயே மது குறித்த உரையாடல் இப்படி தொடங்கி கடைசியில் என்ன ஆகிறது என்று சொன்னால் 2 பேரும் வேலைக்கு போவோம், ஆளுக்கு ஒரு கட்டிக்கு 2 பேரும் போடுவோம், காலையில ஃப்ரெஷ்ஷா ஆகி போவோம்னு சொல்லிட்டு கணவன் மட்டும் குடிச்சாதானே கொண்டாடி பிரச்சனை பண்றா, 2 பேரும் சேர்ந்து குடிச்சிட்டா குடும்பத்துல பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு திருவாரூர் மாவட்டத்தில் குடும்பமாக கணவனும் மனைவியும் சேர்ந்தே குடிக்கக்கூடிய ஒரு அவல நிலையை தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த அவலத்தை உணர்ந்துதான் விடுதலை சிறுத்தைகள் மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு பள்ளி கூடங்களிலே 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஹான்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புகையிலையை அடக்கக்கூடிய பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கின்றார்கள். இதற்கு இப்படி மது ஒரு புறம், புகையிலை போதைப் பொருட்கள் ஒரு புறம், இப்படி இரண்டும் சேர்ந்து இந்த சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினால் அது என்னவாகுமா? இதற்கு ஒரு உதாரணம் தான் 1925 தொடங்கப்பட்டதுதான் RSS இயக்கம். அடுத்த ஆண்டு வந்தால் 2025 RSS இயக்கம் நூற்றாண்டு காண இருக்கின்றது. பிஜேபி கங்கணம் கட்டிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த காரணம் இன்னொன்று என்னவென்று சொன்னால், ஏற்கனவே இத்தனை முறை ஆட்சி செய்து விட்டார்கள். 3வது முறை அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? RSS நூற்றாண்டு இயக்கத்தை கொண்டாடுகின்ற பொழுது பிஜேபி ஆட்சியில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வெறித்தனமான கோரிக்கையை முன்வைத்தார்கள். RSS இயக்கம் RSS என்ன செய்தது? RSS நூற்றாண்டு இயக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கின்றது? RSS இயக்கத்துக்கும் போதைப் பொருட்களுக்கும் என்ன தொடர்பு? RSS இயக்கத்துக்கும் சேரிகளுக்கும் என்ன தொடர்பு? RSS இயக்கத்துக்கும் மதுக்களுக்கும் என்ன தொடர்பு? நுட்பமான கேள்வி இருக்கு தோழர்களே. RSS இயக்கத்தின் ரகசிய சுற்றறிக்கை என்பது 50 ஆண்டுகளுக்கு முன்பு கிராமங்களில் ஒளிபரப்பப்பட்டன. யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக நகலெடுத்து ஒவ்வொரு தோழருக்கு மத்தியில் விநியோகிக்கப்பட்டது. குறிப்பாக சேரி பகுதியில் மட்டுமே அந்த ரகசிய துண்டறிக்கையை நகலெடுத்து கொடுத்தார்கள். அப்படி என்ன ரகசிய துண்டறிக்கை? சேரியில் மட்டுமே கொடுக்க வேண்டிய அந்த ரகசிய அறிக்கையில் உள் புதிந்திருந்த அந்த பொருள்கள் என்ன, அந்த வரிகள் என்ன என்று நினைத்தால் நெஞ்சு பதறும். அந்த கோரிக்கைகள் ஒன்று ஒன்றாக அடுக்குகின்றார்கள். என்னவென்று சொன்னால், முதல் கோரிக்கை அவர்கள் பரப்ப வேண்டிய செய்தி, அவர்களுக்கு வேலை திட்டமாக RSS கொடுத்த செய்தி ஒன்று, சேரி பகுதிகளில் அதிகமாக மது போதைப் பொருட்களை அதிகமாக விநியோகிக்க வேண்டும். ஏன் விநியோகிக்க வேண்டும் என்று சொன்னால், தாழ்த்தப்பட்ட மக்கள் அடிமை நிலையில் மட்டும்தான் இருக்க வேண்டும். இந்து சமூகத்தினை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், சாதிய கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கு மேல் கீழ் என்ற ஒரு சனாதன கட்டமைப்பு உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், தாழ்த்தப்பட்டவன் சேரி என்ற வடிவம் இருந்தே ஆக வேண்டும். சேரி ஒழிந்தால், சாதி ஒழிந்தால் இந்து மதம் ஒழிந்துவிடும். இந்து மதம் ஒழிந்துவிட்டால் உலகத்தில் இந்துக்களுக்கு என்று ஒரு நாடு இல்லாமல் போய்விடும். பாகிஸ்தான் என்று முஸ்லிம்களுக்கான நாடு இருக்கின்றது, ஆப்கானிஸ்தான் என்ற நாடு இருக்கின்றது, இஸ்லாமியர்களுக்கு நாடு இருக்கின்றது, கிறிஸ்துவர்களுக்கு ஜப்பான் போன்ற நாடுகள் இருக்கின்றது, பௌத்தர்களுக்கு நாடு இருக்கின்றது. இன்றைக்கு இலங்கை போன்ற நாடுகள் பௌத்தத்தை பேசக்கூடிய நாடுகளாக இருக்கின்றது. உலகத்திலேயே இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். ஆக இந்த இந்தியாவில் இந்து கட்டமைப்பு, சாதிய கட்டமைப்பு, இந்து மத வலிமையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், சேரி என்ற ஒரு கட்டமைப்பு இருக்க வேண்டும், சாதி என்ற கட்டமைப்பு இருக்க வேண்டும், மேல் கீழ் என்ற கட்டமைப்பு இருக்க வேண்டும். இந்த கட்டமைப்பை பாதுகாக்கக்கூடிய கோட்பாடு தான் சனாதன கோட்பாடு. ஆக இதை கட்டமைப்பதற்காக RSS அப்படி என்ன அறிக்கையை வெளியிடுகின்றது? தாழ்த்தப்பட்டவன் படிக்க கூடாது, சேரியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கை நாட்டாகத்தான் இருக்க வேண்டும், அவனுக்கு அடிப்படை அறிவு என்பது இருக்கக்கூடாது, படித்து முன்னேறக்கூடாது, வேலைக்கு செல்லக்கூடாது. கல்வி என்பது மட்டும்தான் சாதிய இழிவை ஒழிக்கக்கூடிய, சாதிய இழிவை முறிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் கல்வி என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நினைவூட்டினார். ஆனால் RSS இயக்கம் என்ன செய்கின்றது? போதைப் பொருட்களை சேரிகளில் பரப்பு, படிக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் போதையிலே திரள வேண்டும். அவன் போதையில் இருந்தால் அவன் படிப்பறிவு இருக்காது, பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டான், பாதியிலே இடைநிறுத்தமாகி விடுவான். முதலில் அவன் படிப்பை பழிவாங்கு என்று முதலில் சொல்லுகின்றான். இரண்டாவது என்ன சொல்கின்றது சொன்னால், சேரிகளில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் தான் வயிற்றில் வளரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து சத்து மாத்திரைகள் கொடுப்பார்கள், அல்லது குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகளுக்கான மாத்திரை வழங்கப்படும். அப்படி கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கக்கூடிய மாத்திரையை எக்ஸ்பைரியான மாத்திரையாக மட்டும்தான் சேரிகளில் கொடுக்க வேண்டும். எக்ஸ்பைரி ஆகாத மாத்திரை என்றால் குழந்தை வளர்ச்சியாக இருக்கும், எக்ஸ்பைரி ஆன மாத்திரை என்றால் அது காலாவதியான மாத்திரை, அந்த மாத்திரை விஷத்தன்மையாக மாறிவிடும். அப்படி விஷத்தன்மையாக மாறிய மாத்திரைகளை சேரிகளில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கினால் அந்த மாத்திரை உட்கொண்டவுடன் குழந்தை மன வளர்ச்சி குன்றியதாக மாறிவிடும். ஆக உயிரோடு இருக்கக்கூடிய இளைஞர்களை, பள்ளி மாணவர்களை மது பழக்கத்துக்கு உட்படுத்தி கல்வி சிதைக்க வேண்டும். கர்ப்பிணி பெண்களுக்கு காலாவதியான மாத்திரையை கொடுத்து வயிற்றில் இருக்கக்கூடிய கருவை மன வளர்ச்சி குன்றியதாக மாற்றிவிட வேண்டும். மூன்றாவது, செக்ஸ் படங்களையும் செக்ஸ் கதைகளையும் புத்தகமாக மாற்றி
இளைஞர்களிடம் வழங்கு என்று இந்த 3 விஷயங்களை ரகசிய சுற்றறிக்கையாக கொடுத்த இயக்கம்தான் RSS இயக்கம். இப்படி சேரிவாழ் இளைஞர்களையும் சேரிவாழ் பெண்களையும் இந்த சமூகத்தில் கல்வி என்ற புள்ளியை நோக்கி நகராமல், வேலை வாய்ப்பு என்ற புள்ளியை நோக்கி நகராமல், இரண்டும் கிடைத்தால் பொருளாதார மாற்றம் அடைந்துவிடும். பொருளாதார மாற்றம் அடைந்தால் அவன் எவனுக்கும் கீழ்ப்படித்து போக மாட்டான். ஆக மேல் கீழ் என்ற கட்டமைப்பு தகர்ந்துவிடும். ஆக அப்படி தகராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கான உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் RSS இயக்கம். அதனால்தான் எழுச்சி தமிழ் அவர்கள் தேசம் காப்போம் என்கின்ற மாநாட்டையும் தேசம் காப்போம் என்கின்ற பெயரில் பேரணியும் நடத்துவதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், நான் சொன்ன அந்த RSS கோட்பாட்டை கொண்டதுதான் சனாதன அமைப்புகள். அந்த சனாதனத்தை வேறெடுப்போம், ஜனநாயகத்தை மீட்டெடுப்போம் என்கின்ற இரட்ட வரியில் ஒட்டுமொத்த கதையையும் சொல்லி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கியவர்தான் எழுச்சி தமிழ் அவர்கள். இப்படி இந்த நாட்டை பாதுகாப்பதிலும் சரி, இந்த நாட்டின் நலனை மேம்படுத்துவதிலும் சரி, யாருக்கு அக்கறை இருக்கின்றதோ இல்லையோ, யார் இதை பற்றி பேசுகிறார்களோ இல்லையோ, யார் வாய்மூடி கிடக்கின்றார்களோ இல்லையோ, விடுதலை சிறுத்தைகள் யார் வாய்மூடி கிடந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் வாய்மூடி கிடக்க மாட்டோம் என்கின்ற அறிவிப்பை தான் விடுதலை சிறுத்தைகள் செய்திருக்கின்றார். கூட்டணி கட்சியில் தான் இருக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் நடத்தாத ஆர்ப்பாட்டமா? திமுகவை எதிர்த்து நடத்தாத ஆர்ப்பாட்டமா? விடுதலை சிறுத்தைகள் செய்யாத போராட்டமா? கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்து 10 பேர் 63 பேர் உயிரிழந்தார்கள். எத்தனை பேர் நினைவில் வைத்திருக்கின்றார்கள்? எத்தனை இயக்கம் அந்த போராட்டமாக கையில் எடுத்திருக்கின்றது? எத்தனை இயக்கம் அது மாநாடாக நடத்துகின்றது? எனக்கு செத்து போன 63 விடுதலை சிறுத்தைகளா? அல்லது செத்து போன 63 பேரும் தாழ்த்தப்பட்ட மக்களா? அல்லது செத்து போன 63 பேரும் இல்லது சமூகத்தில் விளிம்பிலே உள்ளவர்களா? வன்னியர்கள் உட்பட சாதிய அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து செத்து போனார்கள். மரக்காணத்திலே நச்சு சாராய கலவரத்தால் 14 பேர் நச்சு சாராயத்தை அறிந்து உயிரிழந்தார்கள். 14 பேரும் தாழ்த்தப்பட்டவர்களா? 14 பேரும் விடுதலை சிறுத்தைகளா? அதில் மீனவர் உட்பட இறந்து போனார்கள். ஆக குடிப்பழக்கம் என்பது சேரிக்கு மட்டுமே உரிய பழக்கம் அல்ல, தமிழ்நாட்டில் இன்று பொது பழக்கமாக மாறி இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு வானதி சீனிவாசன் போன்றவர்கள் சொல்கின்றார்கள், கள்ளக்குறிச்சியில் சாராயம் கள்ள சாராயம் விற்றதனால் தாழ்த்தப்பட்டவர்கள் பலியாகி விட்டார்கள் என்று சொன்னால் என்ன பொருள் அதற்கு? தாழ்த்தப்பட்டவர் மட்டும் மது குடிப்பழக்கம் உள்ளவனா? ஆக மது குடிப்பழக்கம் தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டுமே இருப்பதனால் கள்ளக்குறிச்சியில் இருந்து போனவர்கள் அத்தனை பேரும் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்வதா? இப்படி வாய் குடித்தது மாங்காய் குடித்தது என்று சொல்வார்களே, ஆளுக்கு ஆள் அவதூறு பரப்பிய சூழ்நிலையில் மக்களின் நலனில் தேச நலனில் அக்கறை கொண்டு இன்றைக்கு நாம் மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து இன்றைக்கு தலைவர் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு செய்தி, விடுதலை சிறுத்தைகள் திமுகவிடம் வைக்க வேண்டிய கோரிக்கை மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்தி என்று நாம் சொல்கின்றோம். இந்த மாநாட்டின் வாயிலாக நாம் அறிவிக்கின்ற இன்னொரு செய்தி, தேசம் முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கர் இப்படி அரசியலமைப்பு சட்டம் 47 தேசம் ஒரு மதுவிலக்கு கொள்கையை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னாரோ அதே கோரிக்கையை தான் நாம் முன்வைத்திருக்கின்றோம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், திமுகவை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் அரசியல் களம் காண்கிறது என்று சொல்கிறார்கள். நாம் திமுகவை எதிர்க்கவில்லை. 2016 சட்டமன்ற தேர்தலிலே நாம் மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகித்தோம். மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினோம். ஆனால் திமுகவானது தனி கூட்டணி சந்தித்தது. அப்படி 2016 திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அமைக்கப்பட்ட பொழுது, மக்கள் நல கூட்டணி என்று நாம் மற்றொரு கூட்டணி அமைத்த பொழுது, அன்றைய சூழ்நிலையில் திமுக முன்வைத்த கோரிக்கையை தான் ஆட்சிக்கு வந்த பிறகு படிப்படியாக மதுவிலக்கை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னார்கள். ஆக விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை என்ன? 2016 திமுக வைத்த கோரிக்கை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நினைவூட்டல் தான் செய்கின்றோம். இது எப்படி எதிர்ப்பு அரசியலாக மாறும்? இது எப்படி கூட்டணியிலே கலவரம் விளைவிக்கிற செய்தியாக மாறும்? ஏன் 2016 திமுக அந்த கோரிக்கை வைக்க வேண்டிய தேவை என்ன இருந்தது? அதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் தான் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டதா? 2014 மக்கள் நல கூட்டணி நாம் தலைமை தாங்கி வழிநடத்தினோம். அப்பொழுதும் 2014 மதுவிலக்கு என்ற கொள்கையை மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நடைமுறைப்படுத்துவோம் என்ற செய்தி நாம் முன்வைத்தோம். என்ன சூழ்நிலை காரணம்? 2015 தமிழ்நாட்டில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த கோரி மாபெரும் போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த போராட்டத்தின் உச்சமாகத்தான் காந்தியவாதி சசி பெருமாள் அவர்கள் செல்போன் டவரில் ஏறி போராட்டம் நடத்திய போது உயிரிழந்தார். அந்த ஆண்டு 2015. அந்த கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மதுக்கடைக்கு எதிரான போராட்டம், உண்ணாவிரதங்கள், ஆர்ப்பாட்டங்கள், சசி பெருமாள் எந்த கோரிக்கையை முன்வைத்து உயிரிழந்தாரோ
பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று எந்த காந்தியவாதி சசி பெருமாள் உயிரிழந்தாரோ அப்பொழுது மதுக்கடைக்கு எதிரான போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் பற்றி எரிந்தது. அதன் தாக்கத்தில் தான் 2015 விடுதலை சிறுத்தைகள் மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டை நடத்தினோம். அதன் அடுத்த ஆண்டு 2016 எல்லோரும் மது ஒழிப்பை நடைமுறைப்படுத்துவோம் என்கின்ற கோரிக்கை முன்வைத்தார்கள். அப்படிதான் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அப்படி முன்வைக்கப்பட்ட கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்திதான் இன்றைக்கு நாம் இந்த நோக்கத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலேயே மது விலக்கு நடைமுறை இல்லாத காலமா? எப்பொழுதும் இங்கே டாஸ்மாகும் சாராயம் விற்று கொண்டிருக்கிறார் என்று இல்லை. 1949 திமுக தொடங்கப்பட்ட இயக்கம் 1949 செப்டம்பர் 17 தொடங்கப்பட்டதுதான் திமுக. அப்படி 49 தொடங்கப்பட்ட திமுகவானது 62 எதிர்கட்சியாக மாறுகின்றது. 67 ஆளும் கட்சியாக வருகிறார் அண்ணாதுரை. 67 ஆளும் கட்சியாக வருகின்ற பொழுது மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதில் மிக தீவிரமாக இருந்தவர் அண்ணாதுரை அவர்கள். நாம் திமுகவிடம் வைக்க வேண்டிய கோரிக்கை என்ன? திமுகவை நிறுவியவர் அண்ணாதுரை. அண்ணாதுரை முதன்முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தினார். ஆக திமுக அண்ணாதுரை எடுத்த அரசியல் முடிவை நீங்களும் எடுங்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்கின்றது. இதில் என்ன குழப்பம் இருக்கின்றது? ஆக அண்ணாதுரை உயிரோடு இருக்கின்ற காலம் வரையும் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு நடைமுறையில் இருந்தது. எந்த சாராய கடைகளும் கிடையாது, எந்த கல்லு கடையும் கிடையாது. அதன் பிறகு 69 அண்ணாதுரை அவர்கள் உயிரிழந்த பிறகு கலைஞர் அவர்கள் சிஎம்-ஆக வருகின்றார் 1971. அப்ப 71 கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்தவுடன் அங்கு விவாதம் நடக்கின்றது. தமிழ்நாட்டிலேயே கல்லுக்கடை இல்லாமல் சாராய கடை இல்லாமல் நாம் ஆட்சி நடத்த முடியாது. ஆக நம்ம மதுவிலக்கை விட்டு விடுவோம், சாராய கடைகளை திறப்போம் என்கின்ற ஒரு முடிவுக்கு வருகின்றார். அப்படி 1971-72 காலகட்டத்தில் ஏற்கனவே அண்ணாதுரை மது விற்கக்கூடாது என்ற முடிவு இருந்ததை திமுக வந்தவுடன் கலைஞர் முதலமைச்சர் ஆனவுடன் மதுக்கடைகளை திறக்க முடிவெடுத்தார். நாட்டை ஆட்சி நடத்துவதற்காக, வருமானத்தை பெருக்குவதற்காக அப்படி ஒரு முடிவு எடுத்தார்கள். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் மதுக்கடைகளை திறந்தவுடன் மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்ததனால் 74 மீண்டும் மதுக்கடைகளை திமுக ஆட்சியை மூடிவிடுகிறது. ஆக கலைஞர் அவர்கள் மதுக்கடைகளை திறந்தாலும் மக்களின் எதிர்ப்பு காரணமாக 74 மதுக்கடைகள் மூடப்பட்டது. அதன் பிறகு 83 எம்ஜிஆர் ஆட்சி வருகின்றது. எம்ஜிஆர் ஆட்சி வந்த பிறகுதான் மீண்டும் மதுக்கடைகள் திறக்கப்படுகின்றன. இன்றைக்கு டாஸ்மாக் என்ற ஒரு சொல் சொல்கின்றோம். அந்த டாஸ்மாக் என்ற வார்த்தையை உருவாக்கியது யாரு? நாம் அங்கம் வகிக்கின்ற திமுகவா அல்லது விடுதலை சிறுத்தைகள் போன்ற தலித் அமைப்புகள் கொண்டு வந்ததா? டாஸ்மாக் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை மொத்த விற்பனை தமிழ்நாடு வாணிப கழகம் என்று தமிழில் சொல்வார்கள். அப்படி தமிழில் சொல்லக்கூடிய அந்த டாஸ்மாக் என்ற வார்த்தை இப்படி சில்லறை வணிகம் அப்பொழுது கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சியில் 83 மொத்த விற்பனை என்ற சொல்லின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் வருமானத்தை பெருக்குவதற்காக 1983 தமிழ்நாடு வாணிப கழகம் என்று சொல்லக்கூடிய டாஸ்மாகின் மொத்த நிறுவனத்தை உற்பத்தியை தொடங்கி வைத்தவர் எம்ஜிஆர். ஆக எம்ஜிஆர் 83 டாஸ்மாகில் மொத்த விற்பனையை தொடங்கி வைத்தார். 2003 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஊருக்கு ஊரு டாஸ்மாகை திறந்து அதை சில்லறை வணிகமாக மாற்றினார். இதுதானே தமிழ்நாட்டு அரசியல் மது ஒழிப்பு வரலாறு. இதுல விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கக்கூடிய திமுகவே இதை கண்டுபிடித்தது போல் திமுகவோடு நீங்க அங்கம் வகித்துக் கொண்டு நீங்கள் மது ஒழிப்பை பற்றி எப்படி பேசுகிறீர்கள் சொல்வது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஆக 2003 டாஸ்மாக் தொடங்கப்பட்டது. அதன் பிறகு 2006 திமுக ஆட்சி. திமுக ஆட்சி என்பது ஏற்கனவே 2001 இங்கு அதிமுக ஆட்சி இருந்த காலத்தில் டாஸ்மாகில் இருந்த வருமானத்தை வைத்து அவன் மக்கள் நல திட்டங்களை அதிகமாக அறிவித்து விடுகின்றார். அதனால் 2006 ஆட்சி பொறுப்பேற்ற திமுகவானது டாஸ்மாகை விலக்கிவிட்டு அந்த வருமானத்தை விலக்கிவிட்டு ஆட்சி நடத்துவதற்கான ஒரு சிக்கல் இங்கு உருவாகிறது. இப்ப டாஸ்மாக் என்ற சொல் அப்படி என்னதான் வருமானம் வருகின்றது என்று சொன்னால் ஒரு ஆண்டிற்கு தமிழ்நாட்டு அரசுக்கு 45,000 கோடி வருமானம் வரக்கூடிய ஒரே துறை டாஸ்மாக். எந்த அரசு இதை விட்டுக் கொடுக்கும்? 45,000 கோடி. இப்பொழுது ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் 45,000 கோடி 50,000 கோடியாக மாற்றி என்று பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் சாராயம் இருக்க வேண்டியதுதான் வேலை. இன்னும் நீங்கள் காவல் நிலையத்துக்கு போகக்கூடிய தோழர்களுக்கு தெரியும், 6 மணி ஆகிவிட்டால் போலீஸ்காரர்களுக்கு என்ன வேலை என்றால் இந்த ஒவ்வொரு டாஸ்மாக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. 624 கலசப்பாக்கன்னா அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்பி ஆஃபீஸ் சொல்லுவாங்க,
இன்னைக்கு 650 குவார்டர் வித்துருங்க, 500 பீர் வித்துருங்க, 700 ஃபுல்லு வித்துருங்க. இதுதான் போலீஸுக்கு வேலையா? இதை ஒரு IAS அதிகாரி கணக்கெடுப்பது, கடையில் இருக்கவங்களாம் கணக்கு வித்து அதை ஒப்படைப்பது. நான் கேட்கின்றேன், டாஸ்மாக் ஏன் திறந்தீர்கள் என்று சொன்னால், டாஸ்மாகை மூடினால் கள்ளச்சாராயம் அதிகமாகின்றது, கள்ளச்சாராயம் அதிகமானால் இங்கு உயிரிழப்பு அதிகமாகின்றது. ஆக உயிரிழப்பை தடுப்பதற்காக நாங்கள் டாஸ்மாகை திறந்தோம் என்று சொல்கின்றார்களே. பெண்கள் தயவு செய்து மன்னிக்க வேண்டும். இங்கு இதே எய்ட்ஸ் பரவுகின்றது, பாலியல் நோய் பரவுகின்றது. அதனால் விபச்சார விடுதிகளை திறக்க முடியுமா? நாங்கள் பாதுகாப்பாக உடலுறவுக்கான வாய்ப்பை அரசே ஏற்படுத்திக் கொடுக்கின்றது, அதனால் அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முடியுமா? என்ன பதில் இது? மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு தான் அரசு. வருமானத்தை எந்த வழியிலும் சாதிக்கலாம், வருமானத்தை எந்த வழியிலும் சம்பாதிக்கலாம். ஆனால் நாட்டை நடத்துவதற்கு டாஸ்மாக் மூலம்தான் நாம் ஆட்சியை நடத்த முடியும் என்று சொன்னால் அது ஒரு நல்ல அரசாக இருக்க முடியாது. அப்படி என்று சொன்னால் இந்திய அரசே பீகாரில் மட்டும் எப்படி நடைமுறையில் இருக்கின்றது? மிகவும் பின்தங்கிய மாநிலம். குஜராத்தில் எப்படி டாஸ்மாக் கடைகளே கிடையாது, சாராயம் கிடையாது, கள்ள சாராயம் கிடையாது. ஆக குஜராத்தில் எப்படி நடைமுறையில் இருக்கின்றது? அவர்கள் எப்படி ஆட்சி நடத்தினார்கள்? பிரதமராக இருக்கக்கூடிய மோடி குஜராத்தில் தானே முதல்வராக இருந்தார். ஏன் அங்கு மதுவிலக்கு நடைமுறையில் இன்றும் இருக்கின்றது? ஒரே காரணம் தான், இன்றைக்கு நான் விபச்சார விடுதியை தமிழ்நாட்டில் திறக்க முடியாது என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, பண்பாட்டு காரணம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் கண்ணகி என்று சொல்லக்கூடிய கற்பின் அடையாளமாக இருக்கவள் பிறந்த மண் தமிழ்நாட்டு மண். ஆக வருமானத்திற்காக எப்படி விபச்சார விடுதிக்கு பம்பாய் போன்ற மாநிலங்களில் இன்றும் விபச்சார விடுதிகள் சிகப்பு விளக்கு பகுதி என்று இருக்கின்றது, தமிழ்நாட்டில் கிடையாது. அப்படி ஒரு பண்பாட்டு கூறின் அடிப்படையில் எப்படி அது போன்ற நிறுவனங்களை திறக்க முடியாதோ அப்படிதான் எந்த காந்தி மதுவிலக்குக்காக தன் கடைசி நொடி வரை போராடினாரோ அந்த காந்தி பிறந்த குஜராத்தி மண்ணில் இன்று வரை மது விற்பனை கிடையாது. அவர்களால் எப்படி ஆட்சி நடத்த முடிகின்றது? அவர்களால் எப்படி மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்ய முடிகின்றது? ஆக நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான யுத்திகளை தான் அரசு யோசிக்க வேண்டும் தவிர அதற்கு மாறாக எல்லோரையும் குடிகாரர்களாக மாற்றக்கூடாது. பெண்களை எல்லாம் நீங்கள் பணத்தை கொடுத்து 1000 ரூபாய் பணம் என்று வழங்கப்படுகின்றது, வரவேற்கக்கூடியது. இல்ல கள்ளக்குறிச்சியில் இறந்தவர்களுக்கு 10,000 வழங்கப்பட்டது. ஒரு பெண் பூவையும் பொட்டு விலை 10 லட்சம் ரூபாயா? 10 லட்சம் ரூபாய் கொடுத்தால் ஒரு பெண் பூவும் பொட்டும் இந்த சமூகத்தில் கிடைத்து விடுமா? இந்து சமூகம் பெண்களை அப்படி அடையாளப்படுத்தி வைத்திருக்கின்றதா? தோழர் அவர்கள் அருமையான ஒரு வார்த்தை சொன்னார், எங்கிருந்து பெண்களை திரட்டுவது என்பது. இதுதான் சமூக யதார்த்தம். இந்து மதம் நம்முடைய கற்றுக் கொடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? பெண் என்றால் அவள் படியை தாண்டி வெளியே வரக்கூடாது. இதுதான் கட்டுப்பாடு. ஆக இந்த மகளிர் மாநாட்டிலே 5 லட்சம் பேரை எழுச்சி தமிழர்கள் திரட்ட வேண்டும் என்று சொல்கின்றார். 5 லட்சம் பேர் யார்? திரட்டுவதற்காக தனிய பெண்கள் எங்கேயாவது இருக்கின்றார்களா? இல்ல மற்ற கட்சிகள் எங்கேயாவது வாடகை கேட்க முடியுமா? பாருங்கள், மாநாட்டுக்காக முடியாது. நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணையும் அரசியல்படுத்தாமல், நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் போராளிகளாக நாம் பார்க்காமல், நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை நானும் இயக்கத்திற்காக போராடுகின்றேன், மக்கள் விடுதலைக்காக போராடுகின்றேன், நீனும் வீட்டை விட்டு வெளியே வா என்று அழைக்காமல் இந்த சமூகம் விடுதலை அடையாது. பெண் அடிமைத்தனம் ஒழியாது. ஆக ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் சமூகத்திற்கு எப்பொழுது சேர்ந்து உழைக்கின்றார்களோ அப்பொழுதுதான் இந்த சமூகம் விடுதலை அடையும். அதனால்தான் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒவ்வொரு திருமணத்தின் போதும் உறுதிமொழி எடுத்து வைப்பார். என்ன உறுதிமொழி? எதிர்வரும் இன்பம் துன்பங்களை இருவரும் பகிர்ந்து கொள்வோம் என்பது ஒரு வரி. இன்பம் என்பது என்ன? மக்களுக்காக உழைக்கக்கூடியதுதான் இன்பம், மக்கள் விடுதலைக்காக பாடுபடக்கூடியதுதான் இன்பம். கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், நம்ம புள்ள கொண்டாட்டி அது போட்டு டெபாசிட் பண்ணணும், நம்ம புள்ளிய ஏதாவது காலேஜில் படிக்க வச்சு அவனை பாதுகாப்பாக கொண்டு விட்டணும். இதுதான் சமூக அக்கறையா? இதுல சமூகம் விடுதலை அடைந்துமா? தனி மனிதன் தான் விடுதலை அடைவான், ஒட்டுமொத்த சமூகமும் விடுதலை அடையாது. ஆக 2011 சோலை என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் எண்ணிக்கை என்ன என்று நக்கீரனிலே ஒரு கட்டுரை எழுதினார். அப்பொழுது கொடுக்கப்பட்ட புள்ளிவிவரம், விடுதலை சிறுத்தைகள் 2011 35 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட இயக்கம் என்று கட்டுரை வெளியிட்டது. ஆக 35 இயக்கம் உறுப்பினர்கள் கொண்ட இந்த இயக்கத்தில் 35 லட்சம் வேணாம், 10 லட்சம் ஆண்கள் தன் வீட்டிலிருந்து பெண்களை அனுப்பினாலே இந்தியாவை அதிர வைக்கக்கூடிய மாநாட்டை நம்மால் நடத்த முடியும். ஆக பெண்களை அரசியல்படுத்தாமல், பெண்களை வீதிக்கு அழைக்காமல் மக்கள் விடுதலை என்பது சாத்தியமல்ல. ஆக மதி ஒழிப்பு என்பது மகளிர் மட்டுமே கோரிக்கை வைக்கக்கூடிய நிகழ்வல்ல. ஆண்களிடம் மனமாற்றம் ஏற்பட வேண்டும், பெண்களிடமும் அதற்கான துணிச்சலான வாழ்க்கை முறை அமைய வேண்டும். இப்படி ஆண்களும் பெண்களும் இணைந்து போராடுகின்ற பொழுதுதான் இங்கு மது ஒழிப்பு சாத்தியம்.
போதைப்பொருள் ஒழிப்பு சாத்தியம். இப்படி மதுவையும் போதையும் அடிமையான குடும்பம் ஒருபொழுதும் பொருளாதாரத்தில் முன்னேற முடியாது. அந்த குடும்பம் முன்னேறாமல் நாடு முன்னேறாது. ஆகவே மது போதை ஒழிப்பில் அனைவரும் விழிப்புணர்வோடு பங்கேற்போம். நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை அரசியல்படுத்துவோம். மகளிர் சுய உதவிக்குழுவில் இருக்கக்கூடிய பெண்களை அரசியல்படுத்துவோம். அது குறித்த துண்டறிக்கைகளை பிரச்சாரம் செய்வோம். எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கின்றதோ அங்கெல்லாம் துண்டறிக்கை கொடுத்து மக்களிடம் ஏன் மதுவை ஒழிக்க வேண்டும், ஏன் போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும், இந்த நாடு எந்த சூழ்நிலை இருக்கின்றது, யாருக்கு அக்கறை இருக்கின்றதோ இல்லையோ, விடுதலை சிறுத்தைகள் அக்கறையோடு இந்த களப்பணியை தொடங்கி இருக்கின்றோம். எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த வழிகாட்டுதலை முன்னெடுத்திருக்கின்றார். ஆகவே அனைவரும் இந்த விழிப்புணர்வை பரப்புங்கள், மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லி அந்த களப்பணியில் எழுச்சி தமிழ் கரத்தை வலுப்படுத்துவோம். அக்டோபர் 2 நடத்தக்கூடிய மாநாட்டை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் தமிழ்நாட்டில் ஒரு அதிர்வலையை உருவாக்குவோம். அதற்கு முன்னோட்டமாக வருகின்ற நாளை மறுநாள் 12ஆம் தேதி வேலூரிலே எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த மாநாடு குறித்த ஒரு வழிகாட்டுதலை வழங்க இருக்கின்றார். அத்தனை பொறுப்பாளர்களும் அந்த நிகழ்விலே மண்டல ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே பங்கேற்போம். தோழர் வளர்மதி தலைமையில் திருவண்ணாமலை மாவட்டத்திலே பெருந்திரளாக பெண்கள் பங்கேற்றார்கள் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நீங்கள் வழங்க வேண்டும். அதற்கான களப்பணியை தொடங்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி.